இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 8 verse 11, 11ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பார். அந்த வசனத்தில் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், வாசமாயிருந்தால் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியை நீங்க போடுங்க பார்ப்போம். உங்களில் வாசமாயிருந்தால், எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், என்னில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவில் ஏராளமான ஆசீர்வாதங்களும் ஏராளமான நன்மைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்நிய பாஷைகளை பேசுகிறது மட்டும்தான். அல்லாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியின் வரங்கள் அதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியலாம். ஆனால் இந்த 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 சப்ஜெக்டை படிக்க 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 பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏன் இந்த வேதத்தை, அதாவது படிக்க வேண்டிய விதத்தில் படித்தா அதுக்கும் ஆவியானவருடைய ஒத்தாசை இருந்தால் தான் இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற சத்தியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம எழுத்தின்படியாகவே நம்ம வேதத்தை நம்ம படிச்சுக்கிட்டே போவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உயிர்ப்பித்தல். உயிர்ப்பித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 விதங்களில் உயிர்ப்பிக்கிறது. சாவுக்கு எதுவான சரீரம்தான். ஒரு நாள் இந்த சரீரம் என்னைக்கு இருந்தாலும் முதிர் வயதாகி நம்ம இந்த உலக ஓட்டத்தை எல்லாம் முடித்து ஒரு நாள் இந்த உலக ஓட்டத்தை விட்டு நம்முடைய சரீரத்தை விட்டு ஆவி பிரியும். ஆனால் அதற்கு நடுவில் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய உள்ளான மனுஷனை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உள்ளான மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இங்கே பாருங்க, அந்த எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தார். மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த ஒரு தன்மை என்னன்னா, உயிர்ப்பிக்கிற தன்மை. உயிர்ப்பிக்கிற தன்மை. உங்களால் ஜெபிக்க முடியல, கைத்தட்டி பாட முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்களா? வாழ்க்கை இப்படி முறிஞ்சு போயிடுச்சு, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, வேலை எனக்கு இல்லாமல் போயிட்டு, ஒரு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் என்ற வார்த்தையை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டில் தான் அது அதிகமாக கேட்பேன். வெளிநாடுகளில் இருக்கிறது அந்த டிப்ரெஷன் வேர்டை பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்முடைய இந்தியாவில் இந்த டிப்ரெஷனில் பாதிக்கப்படுகிற சகோதர சகோதரிகள், பெரியவங்க மட்டும் இல்லாமல் இளைஞர்கள், இளம் வாலிபர்கள் கூட, வாலிப பிள்ளைகள் கூட இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கிறத பார்க்க முடியுது. மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படலை, அவங்கள சந்தோஷமாக இருக்க முடியலை, அவங்களுடைய காரியங்களை செய்ய முடியலன்னொன்னே சில காரியங்கள் வீட்டில் கட்டுப்பாடு, உடனே அவங்களுக்குள்ளே ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த டிப்ரெஷன் அல்லது மன அழுத்தம்
ஒரு மனிதனை முடங்கி மூலையில வைத்து விடுகிறது. நிறைய பேர் வாழ்க்கையே வீணாய் போய் விடுகிறது. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த டிப்ரெஷனுக்குள்ள டெய்லி டேப்லெட்ஸை போடணும், அப்போ தான் தூக்கம் வரும், தூங்க முடியும், 8 hours தூங்கினா தான் அந்த சரீரம் நல்லா இருக்கும்னு சொல்லி மருத்துவ ஆலோசனைகளை கொடுத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு பலவிதமான இந்த மெடிசன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அவங்களால நிறைய வேலைகளை எழும்பி ஓடி ஆடி செய்ய முடியாததுனால சரீரம் ஒரு சரியான ஸ்டேபிளாக இல்லாமல் ஆயிரும். அப்போ அவங்களுக்குள்ள பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டால், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால், Acts chapter 10 verse 38ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசுவின் மேல அளவில்லாத அபிஷேகம் இருந்தது. அந்த 10:38 இயேசு ராஜாவின் முழு ஊழியத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ராஜாவின் மேல அளவில்லாத அபிஷேகம் இருந்ததுனால அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அந்த வசனத்தை நீங்க பாருங்க. வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்ததுனால தேவன் அவரோடு கூட இருந்தார். அபிஷேகம் உங்களோடு கூட இருக்குமானால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசப்பாவாக, குணமாக்குகிற தெய்வமாக சுற்றி திரிந்தார். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போனவர்களை, தள்ளாடுகிறவர்களை, பலவீனமானவர்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உயிர் மீட்சி என்பது 2 விதங்களில் உண்டு. ஒன்று, சரீர பிரகாரமாக மரித்து போனவர்களை தேவன் உயிர்ப்பிக்கிறார். மரித்தவர்களை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். ஜீவன் போன எத்தனையோ பேரை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். உதாரணமாக பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 35ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டபோது ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட போய் இயேசு அங்க போனார். 39ஆம் வசனத்தை பாருங்கள். 39 உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி சத்தம் போட்டு அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். கையவை தலையிலியா சொல்லுங்க. பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று இயேசு சொல்லி, அடுத்த வசனத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது. 41ஆம் வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலை தாகுமி என்று சொன்னார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அந்த பிள்ளை உடனே எழுந்தது. அது 12 வயது உள்ளதா இருந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு என்னென்ன பலவீனத்தோடு நீங்க இருக்கிறீங்க, என்னென்ன சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் உள்ள உள் உறுப்புகளில், லங்ஸ்லையா, ஹார்ட்லையா, அல்லது கண் பார்வைக்கு போகிற கண் பார்வை நரம்புகளில், அந்த ஆப்டிக் நர்வில் உங்களுக்கு ஏதாகிலும் பலவீனமா,
அல்லது தலையில் ஏதாயிலும் டியூமர்ஸ் வளர்ந்திருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் சரீரத்தில் கேன்சர் வியாதி தாக்கி இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறாங்களா? அல்லது தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது வேறு ஏதாயிலும் நாள்பட்ட வியாதியா, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இது தைராய்டு போன்ற பலவீனங்களில் நீங்கள் நீண்ட காலமாக அது நிமித்தம் வருகிற சரீர உபாதைகளால் நீங்கள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பலப்படுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களை பலப்படுத்த, உங்களை உயிர்ப்பிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் பலவீனங்களுக்காக அவர் வந்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதை தானே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? The book of Isaiah 53 verse 5ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா தயவு செய்து? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். மீறுகளின் நிமித்தம் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களினால் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை குணமாக்கும். அந்த சிலுவையில் ஏன் தழும்புள்ள கரம்? அந்த தழும்பு காயப்பட்ட, அந்த குத்தப்பட்ட அந்த கைகளின் வழியாக ஆமென் வந்த அந்த இரத்தம் வடிந்த அந்த தழும்புகள் நிறைந்த கரம் உங்களை சுகமாக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஏதாயிலும் மருத்துவர் சொல்லிடுவாங்களோ, இந்த பரிசோதனை பண்ணால், பிளட் டெஸ்ட் எடுத்தா, ஸ்கேன் பண்ணால் ஏதாவது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ என்று பயந்துட்டு ஒரு கூட்ட மக்கள் போவது இல்லை. இன்னொரு கூட்ட மக்கள், எந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போவது, எங்கே போனால் எனக்கு சரியானபடி சிகிச்சை அளிப்பார்கள் என்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது, என்னை அழைத்து செல்றதுக்கு என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இங்கே இல்லை, பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்க, நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம், அதனால் நாளைக்கு போகலாமா அல்லது 2 நாள் கழித்து போகலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னொரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு எங்களுக்கு வழி கிடையாதுயா, எங்களுக்கு பணம் கிடையாதுயா, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எனக்கு ட்ராவல் பண்ண முடியாது, எவ்வளோ நாள் இருக்கிறேன்னா இருந்துட்டு போயிடுறேன் அப்படி சொல்லக்கூடிய மக்கள் நம்முடைய நாட்டில் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை இருக்கிறது அல்லவா, அந்த இரத்தத்தின் வல்லமைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமையில ஒரு பலத்த அற்புதம் உண்டு. அது என்னவென்றால், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு. ஆமென், உயிர்ப்பிக்கிற இயேசு. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் எதை குறித்தும் கலங்காம பயப்படாம, ஏசப்பா என் வியாதிகளை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, எந்த மனுஷனுடைய ஆதரவு இல்லாமல் இருந்தாலும், எந்த மனுஷனுடைய ஆண்டவரே ஒத்தாசை எனக்கு இல்லாமல் இருந்தாலும், நீர் என்னை குணமாக்குவீர், நீர் என்னை சுகமாக்குவீர், நிச்சயமாக எனக்கு ஒரு பதில் வரும், என்னுடைய வியாதியை நீர் மாற்றுவீர், நீட்ட முடியாத கைகளை நான் நீட்டுவேன், மடக்க முடியாத என் காலை நான் மடக்குவேன், குனிய முடியாதபடி இருக்கிற என்னுடைய முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனத்தை நீங்கள் மாற்றி போடுவீங்க. அது எந்த பிளட் கேன்சராக இருந்தாலும் எனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணி இல்லாமல் ஒரு நிமிஷம் உங்கள் பலவீனமான இடத்துல உங்கள் கைகளை வைங்க. பலவீனமான இடத்துல உங்களுக்கு கைகளை வைங்க. இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். ஆமென்,
ஆமென், ஆமென். தகப்பனே, இப்பொழுது அவரவர் தங்கள் தங்கள் இடங்களில் தங்கள் வலது கரத்தை வைத்திருக்கிறார்கள். அப்பா, நான் வந்து உன்னை குணமாக்குவேன். அன்றைக்கு சொன்னீரே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் வந்து குணமாக்குவேன் சொன்னவர், நான் வந்து குணமாக்குவேன் என்று சொன்னவர், இப்பொழுது யார் யார் தங்கள் வலது கரத்தை ஆண்டவரை எந்தெந்த சரீர உறுப்புகளின் மேல, ஒருவேளை மார்பகத்தில் இருக்கிற கட்டிகளின் மேல, அல்லது கர்த்தா வயிற்றுக்குள் இருக்கிற கட்டிகள், அல்லது கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், அல்லது தலையில் இருக்கிற கட்டிகள், எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ, ஆமா ஆண்டவரே, சிறுநீரக கோளாறுகள் ஆண்டவரே, ஆண்டவரே, அதிகமான பலவீனங்கள் சிறுநீரகத்தில் வந்துவிட்டது. சர்க்கரை வியாதி நிமித்தம், இரத்த கொதிப்பு வியாதி நிமித்தம் என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்று யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உம்முடைய சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்தபடியால் ஆமென். கரம் தட்டி, ஏசப்பா நீங்க தானப்பா எங்க பரிகாரி, எங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க. கரம் தட்டி நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். Thank you. பலவீன நேரங்கள் ஆமென். Thank you. கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய உயிர் மீட்சி, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. அடுத்தது இன்னொரு விதமான ஒரு உயிர் மீட்சி இருக்கு. அது ஆவிக்குரிய ஒரு உயிர் மீட்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு உங்களுக்கு 2 வசனங்களை நான் வேகமா எடுத்து காண்பிக்கிறேன். சரியா? அதை பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எபேசியர், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஐ எம் born again கிறிஸ்டியன், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை தந்தார், எனக்கு அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் சொல்றாங்க. ஆனால் அநேக கிறிஸ்தவங்களுக்கு இதை பற்றி அது என்ன ரட்சிப்பு, எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தா பாட்டி அம்மா கிறிஸ்தவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாக, அக்கிரமங்களில் மரித்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை பாவத்திலே மரித்து போயிட்டாங்க. அந்த ஆத்துமா மழுங்கி போயிட்டு குடிச்சு சில இந்த குடிகாரர்களுக்கு குடிக்காம இருக்க முடியாதுன்றாங்க இல்லையா, ஸ்மோக் பண்ணி அந்த செயின் ஸ்மோக்கர் ஆயிடுறாங்கல்ல, அந்த ஆத்துமா செத்து போயிடுது. தாங்கள் செய்யறது தான் சரி, தாங்கள் பேசுறது தான் சரின்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்கல்ல. அது அக்கிரமங்களில் மரித்து போயிருந்த மக்களையும் இயேசு என்ன செய்கிறார்? மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். எப்படி கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உடனே அவர்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் தருகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் வாசிங்க கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் இருந்த மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். ஐயோ, எனக்கு இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, இந்த ஸ்மோக்கிங்கை விட முடியலையே, இந்த சாராயத்தை விட முடியலையே, என்னால் இந்த கெட்ட வார்த்தையை விட முடியலையே, இந்த கோபத்தை விட முடியலையே, இது மற்றவங்களை காசிப் பண்ணுகிறத என்னால் நிறுத்த முடியலையே, நான் தான் சரி மற்றவங்களாம் தப்பு அப்படிங்கிற ஒரு மேட்டிமையான எண்ணம் இருக்கு, என்னால் விட முடியலையே, நான் உண்மையிலே நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், கள்ளக்கணக்கு எழுதுறேன், பொய் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு விரோதமாக பயங்கரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களில் ஒருவர் சிக்கி இருந்தால் அக்கிரமங்களில் மரித்திருக்கிறவர்களுக்கு சமம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களில் மரித்திருந்த நம்மை உங்களை தேவன் உயிர்ப்பித்தது போல இதுவரைக்கும் உயிர் மீட்சி அடையாத மக்களை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமேன். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்ட உடனே பேப்டிசம் எடுக்கணும், நம்முடைய பாவ சரீரத்தை தண்ணீருக்குள்ள அடக்கம் பண்ணணும். அந்த தண்ணீரிலிருந்து நம்ம வெளியே வரும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று ரோமன் சாப்டர் 6 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய உயிர் மீட்சி நமக்கு வேணும், ஆவிக்குரிய எழுப்புதல் உங்க வீட்டுக்கு வேணும், சரீர பிரகாரமான உயிர் மீட்சி உங்கள் சரீரத்துக்கு வேணும். ஆனால் ஆவிக்குரிய உயிர் மீட்சி இந்த பூமியிலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார், நம்மை பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் மாற்றுவார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்! சரீரம் உயிர் மீட்சி அடைந்து சரீரம் திடகாத்திரமா இருந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்ல சரீரத்தை ஃபிட்டா வைத்திருந்தாலும் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, இல்லையா? மதிகேடனே, நீ எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு இரவிலே உன் ஆத்துமாவை விட்டு உன் ஜீவன் போய்விட்டால் உன் ஆத்துமாவினுடைய நிலைமை என்னாகும் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாமா எல்லாரும்? ஒருவேளை என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளில் யாராவது இதுவரைக்கும் பரிபூரணமான ரட்சிப்புக்கு வராவிட்டால், அந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக மூழ்கி ஸ்நானம் எடுக்காவிட்டால், இன்றைக்கு இயேசுவே இந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நாளைய தினம் உங்களுடைய நாளோ என்னுடைய நாளோ கிடையாது. நாளைய தினம் என்று சொல்வதை விட அடுத்த மணி நேரம் உங்களுடைய நேரம் என்னுடைய நேரம் கிடையாது, இல்லையா? ஜெபம் ரோமா, இயேசுவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் முழுமையான ரட்சிப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். பழைய பாவங்கள் இருந்து நான் வெளியே வர வேண்டும், அக்கிரமங்கள் இருந்து நான் வெளியே வர வேண்டும், மற்றவங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியிருக்கிறேன், பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், பயங்கரமான பலவிதமான பாவங்களுக்கு நான் அடிமையாய் இருக்கிறேன். எனக்கு ஒரு உயிர் மீட்சி வேணும் ஏசப்பா, எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் ஏசப்பா, எனக்கு உங்களால தான் முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா, இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கும்படி உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறேன் ராஜா. இயேசுவே, சிலுவையில் சிந்தின ரத்தம் இன்றைக்கு 140 கோடி மக்களை ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது இப்பொழுது இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே இரத்தத்தால் கழுவு, இயேசுவே என்னை மன்னியோ என்று யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களை நீர் கழுவி கொண்டே இருக்கிறீர், அவர்களை மன்னிக்கிறீர், அவர்களை பூரண ரட்சிப்புக்குள்ளே நீர் கொண்டு வருகிறீர் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டார், உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். இன்று முதல் பாருங்கள், உங்களை அறியாத ஒரு தைரியம், அறியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆனா ஒண்ணு, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க பேப்டிசம் எடுக்கணும், சரியா?
அதுக்கு ஒருவேளை எனக்கு எங்கே எடுக்கணும் எப்படி என்னன்னு தெரியலன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. 9841252836 நம்பர் தான் இருக்குல்ல ஸ்க்ரீனில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் அதற்கு வேண்டிய உதவிகளை கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் உங்களுக்கு செய்வோம். நீங்கள் கர்த்தருடைய வருகையில் காணப்படணும். கர்த்தருடைய வருகையில் நீங்கள் காணப்படணுங்கிறதுக்காகத்தான் ராத்திரி பகலும் போராடுறோம். உங்கள் ஆத்தும மீட்புக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரியா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.